ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் எவ்வளோ வரும், சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், அண்ட் டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங், அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, சாயில் சயின்ஸ், பிளான்ட் பேத்தாலஜி அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுதுங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸோட ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிகிரி. ஓகேங்களா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வருது. டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருதுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும், சயின்ஸ் பேக்ரவுண்டில் படிச்சிருந்துருக்கணும், ரெகக்னைஸ்டு போர்டில் வித் அட்லீஸ்ட் வந்து 50% மார்க் எடுத்திருந்தால் தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து மேண்டட்டரி சப்ஜெக்டாக வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா. இது தாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஆவரேஜாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520 இருந்து 3 lakhs வரைக்குமே பெர் ஆனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ரூரல் சோசியாலஜி அண்ட் த கான்ஸ்டியூஷனல் ஆஃப் இந்தியா, எஜுகேஷனல் சைக்காலஜி, பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி, இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ்னு இது எல்லாமே வருது. செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ், ட்ரேட் அண்ட் ப்ரைசஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு வருது. செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா சாயில் இன்ஜினியரிங், வாட்டர் engineering, machinery, farm power, structures of agro processing and cultivation, application of energy sources in agriculture இது எல்லாமே வருது. அதே வந்துட்டு செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா principles of entomology, economics background of entomology, introduction to sericulture, crop pest and management இது எல்லாமே வருது. செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா dimensions of agricultural extension methodologies, agricultural technologiesல அதோட functioning and management, அப்புறம் communication skills, அப்புறம் entrepreneurship development இது எல்லாமே வருதுங்க. செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோபயாலஜி, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, சாயில் மைக்ரோபயாலஜின்னு வருதுங்க. அடுத்து வந்துட்டு செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்னு வருது. செமஸ்டர் 8ல் இன்ட்ரடக்ஷன் டு அக்ரானமி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமி, அக்ரிகல்ச்சரல் மெட்டாலஜி, வீட் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங் சிஸ்டம், இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிராப் ப்ரொடக்ஷன், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர்னு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வருதுங்க. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர்னு இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாங்க. அதே மாதிரி ஆவரேஜாக பிகினிங் சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4.2 lakhs வந்து பெர் ஆனம் வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.